பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குஜராத் மாநிலம் பாவ்நகர் மாவட்டத்தில் உள்ள கராஜியா கிராமத்திற்குள் ஒரு சிங்கம் நுழைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிராமத்தின் உள்ளே இருந்த ஒரு மாட்டுத் தொழுவத்தின் அருகே பதுங்கியிருந்த சிங்கம் மாடுகளுக்கு தீவனம் அளிக்க வந்த 55 வயதான உள்ளூர் விவசாயி கழுபாய் பருமர் என்பவரை திடீரென கடுமையாக தாக்கியது. சிங்கம் அவர் மீது பாய்ந்து கீழே தள்ளி தன் பெரிய கால்களால் அவரை அழித்து பிடித்தது. அவரது கை சிங்கத்தின் வாயிலும் கால்கள் சிங்கத்தின் கால்களுக்கு இடையிலும் சிக்கிக் கொண்டன. கழுபாயின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த கிராம மக்கள் சிங்கத்தை விரட்ட முயற்சி செய்தனர். தூரத்தில் இருந்தபடியே கூச்சலிட்டும் கற்களை எறிந்தும் சிங்கத்தை விரட்ட முயன்றனர். ஆனால் சிங்கம் அவர்களை பொருட்படுத்தாமல் நீண்ட நேரம் அதே இடத்தில் கழுபாயை பிடித்து வைத்திருந்தது. சுமார் அரை மணி நேரம் கழித்து சிங்கம் கழுபாயை விட்டுவிட்டு மாடுகளை நோக்கி நகர்ந்தது. அதிர்ச்சியூட்டும் வகையில் மாடுகளையும் எதுவும் செய்யாமல் அமைதியாக அங்கிருந்து வெளியேறி சென்றது. காயமடைந்த கழுபாய் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இச்சம்பவம் குறித்து கழுபாய் பின்னர் கூறியதாவது: காலை 8:30 மணிக்கு மாடுகளுக்கு தீவனம் கொடுக்க சென்றேன். அப்போது பதுங்கியிருந்த சிங்கம் என்னை தாக்கியது. முதலில் என் தோளில் அடித்து கீழே தள்ளியது. பின்னர் என் கையை வாயில் கவ்விக் கொண்டது. சுமார் அரை மணி நேரம் என்னை அப்படியே பிடித்து வைத்திருந்தது. நான் பயத்தில் அதன் முதுகை தடவி கொடுத்தேன். அப்போது என் கையை விட்டது. உடனே நான் கையை இழுத்து கொண்டேன் என்றார். இந்த சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தபோது சிங்கம் ஏற்கனவே அங்கிருந்து சென்று விட்டது. சிங்கம் அருகிலுள்ள காட்டுப்பகுதியிலிருந்து வெளியேறி கிராமத்திற்குள் நுழைந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இதையடுத்து வனத்துறையினர் சிங்கத்தை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். કાળુભાઈ ભોગાભાઈ પરમાર ગામ ઘટનામાં એવું છે કે હું ગાયને નેણ કરી અને બહાર નીકળ્યો એટલે આગળથી ઊભો હતો ના આવે એટલે હમણાં ઊભો હતો. એ આ લોકો ગામવાળા કે ફોરેસ્ટવાળાનો ફોન કર્યો હમણાં આવે છે બરાબર છે. એટલે હું પાછા વળે એમ ગયો એટલે એણે સીધી દોટ કાઢી એટલે મને આપો મારીને પાડી દીધો. પછી મારો હાથ મોઢામાં મૂકી પછી અડધી કલાક એ મારી હારે બેસો. પછી મેં છોડવાની કોશિશ ઘણી કરી પણ છોડ્યો. પછી મેં એને હાથ ફેરવ્યો એટલે એણે મારો હાથ છોડી દીધો. પછી મારી ગાય બાજુમાં હતી પણ ત્યાં એ ઠેકડો મારીને ગયો ગયો. નહીં નથી આવ્યો. જાનવરનો ત્રાસ બહાર ગામની બહાર હતો પણ હવે ઠેઠ ગામમાં કરી ગયા છે. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.